உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டுமானாலும், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்க வேண்டுமானாலும், உன் கண்கள் திறக்கப்பட வேண்டியது. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க ரீமா கலாரா, இப்பொழுது அந்த கிரியை நடப்பதாக. உன் கண்கள் திறக்கப்படும் போது உன் சத்ருவின் கண்கள் அடைக்கப்படும். உன் கண்கள் திறக்கப்படும் போது ரீமா கலாரா. நம்ம பிள்ளைகளை தேவ திட்டத்தை வைத்து பார்த்தால் நம்ம கண்களுக்கு பிள்ளைங்க அழகா தெரிவாங்க. இந்த குழந்தை பிள்ளைகள் அப்படிதான் பார்க்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை மார்க்க வச்சு பிள்ளைகளை பார்க்காதீங்க. பிள்ளைங்க மேல எழுதப்பட்ட தேவ திட்டத்தை வைத்து பாருங்கள். உங்க பிள்ளைங்க உங்க கண்களுக்கு ரொம்ப அழகாய் தெரிவார்கள். ஆகாரே, அன்னைக்கு உன்னால நம்ப முடிஞ்சதே. அன்னைக்கு அவர் வார்த்தையை தந்ததும், நீர் என்னை காண்பவரை நானும் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி எவ்வளவு நம்பிக்கையா போன. அவன் உனக்குள்ளே நம்பிக்கையை கர்த்தர் வார்த்தையை தந்து உருவாக்க, உன் மொத்த நம்பிக்கையும் ஒரு துருத்தி தண்ணியில வச்சுட்டு பாத்தியா? உன் ஃபியூச்சரையே நீ ஒரு துருத்தி தண்ணியில பார்க்க பாத்தியா? ஆபிரகாம் உனக்கு தந்தது ஒரு துருத்தி தண்ணி, ஆனா வார்த்தையை தந்தவர் உனக்காய் வைத்திருப்பது துறவு. எங்க வீட்டுல எனக்கு இவ்வளவு தான் கொடுத்தாங்க. சிலருடைய புலம்பலே அதுதான். எங்க வீட்டுல எனக்கு ஒரு துருத்தி தண்ணி தான் போச்சு, அதுவும் போச்சு, ஃபியூச்சரே போச்சு. என்ன பண்ணலாம்? சூசைட் பண்ணிடலாமா? என் பிள்ளை சாகிறதை நான் பிள்ளை சொன்னா நான் சாக போறேன். சாரி பாத் விதவை என்ன சொல்றாங்க? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நாங்க அதை சாப்பிட்டு சாக போறோம். ஏங்க, நம்முடைய ஜீவனுக்கு ஈடா இந்த கொஞ்சம் மாவாங்க, ஒரு துருத்தி தண்ணீராங்க. எத்தனை முறை இந்த தீபம் அணைந்து போக வேண்டியது? அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி நம்மை பராமரித்து நம்முடைய ஆவியை காப்பாற்றி இதுவரை கொண்டு வந்து நிறுத்தினது. இங்க பிரச்சனை தண்ணி தீர்ந்ததல்ல, இங்க பிரச்சனை கண் அடைக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் போச்சு. ஒரு துருத்தி தண்ணியை பார்க்கிறா, பிள்ளைய பிடிக்கிறா. தண்ணி தீர்ந்ததும் பிள்ளைய விடுறா. ஏன்னா பிடிக்க, நான் பிடிச்சா ரிஸ்க்கு, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இனி நான் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவேன், எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு துறவை கண்டு, 19 சொல்லப்பட்டிருக்கிறது, போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். 21வது வசனத்தை வாசிங்க. 21. அவன் பாராம் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூட முடியாத ஆகார் இப்ப பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறான். ஆமே. அடுத்த வேலைக்கு என் பிள்ளைக்கு கொடுப்பதற்கு எனக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னதும் பிள்ளையை விட்டுட்டு தள்ளி போய் இருந்தவள் இப்பொழுது அதே ஆகார், அதே மகனுக்கு என் பிள்ளை சாகிறத நான் காண மாட்டேன் என்று சொல்லி தள்ளி போய் சத்தமிட்டு அழுத அதே ஆகார், அதே இஸ்மவேல் கையை பிடிச்சு அவனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இதற்கு என்ன காரணம்? காரணம் ஒன்றுதான், கண்கள் திறக்கப்பட்டு அவளுக்கான துறவை கண்டாள். வார்த்தை இருக்குன்னா எங்கேயோ ஒரு துறவை வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. ஏன்னா இங்க கர்த்தர் துறவை திறந்தாருன்னு சொல்லல. எதை திறந்தார்? அப்ப துறவை ஏற்கனவே திறந்திருக்கிறார். எப்போ திறந்திருப்பார்? என்ன கேட்டா சொல்லுவேன், எப்போ அவளுக்கான வார்த்தை கொடுக்கப்பட்டதோ. ஒரு இடத்துல வார்த்தை கொடுக்கப்படுகிறது,
இன்னொரு இடத்துல நன்மைக்கான துறவு திறக்கப்படுகிறது. ஒரு இடத்துல வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இப்போ வார்த்தையை வாங்கிட்டோம். வார்த்தையை எதுல கேட்போம்? காதுல கேட்டுட்டோம். இனி துறவை எதுல பார்க்கணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கண்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வார்த்தையை கேட்க வைக்கிறார்ல, கேட்க வைக்கிறார்ல. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கும் போது நம்ம கண்ணை அடைக்கிறார். ஆமென். ஏன் கண்ணை அடைக்கிறார் தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே. அதுதான் சொல்லலாங்க. ஆண்டவர் செய்யறது எல்லாமே நம்மளை வந்து பாக்கியவான்களாக்க. ஆமென். அதாவது அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெருசு. அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெருசு. அதனாலதான் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு, உலகத்தின் பார்வையில் எனக்குரிய ஸ்தானம் ரொம்ப சின்னதுனால தூக்கி எங்க போட்டாங்க தெரியுமா? குப்பையில. அவர் மனசுல எனக்கு இருக்கிற ஸ்தானம் பெரிதானதுனால எடுத்து மேல உட்கார வைத்தார். ஒரு இடத்துல காது கேட்க வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு சூழ்நிலையில காது கேட்க வார்த்தையை கொடுக்கிறார். இன்னொரு சூழ்நிலையில கண்களை திறந்து, ஆண்டவரே என் காது கேட்க நிறைய வார்த்தையை தந்திருக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில எனக்கான அந்த நன்மையின் துறவை நான் காண விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில், எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எனக்காய் நீர் வைத்திருக்கிற அந்த நன்மையின் துறவை காண, அந்த நன்மையின் துறவை காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் பல திட்டங்களை போடுகிறான். ஆனா இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாருன்னா, எலிசா கிட்ட கேட்டு கேட்டு அதுக்கெல்லாம் எஸ்கேப் ஆகிறான். இது தாங்க முடியாம என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொல்றான், அங்க எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனுக்கு தேவன் உங்க பெட்ரூம்ல நீங்க பேசுறத கூட வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும்போது இவன் படையெடுத்து எலிசா இருக்கிற இடத்த சுத்தி கவர் பண்ணிட்டான். இதை யார் பார்க்கிறா அப்படின்னா, எலிசாவின் வேலைக்காரன் பார்க்கிறான். வேலைக்காரன் பார்த்து என்ன செய்கிறான் என்றால், 2 ராஜாக்கள் 6:15 வாசியுங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி இப்பொழுது எலிசா ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன விண்ணப்பம் தெரியுமா? கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை கவனிங்க. எலிசா என்ன ஜெபம் பண்றார்? யார் பார்க்கும்படி? இவன் பார்க்கும்படி. அப்படின்னா எலிசா ஆல்ரெடி என்ன செய்கிறார்? பார்த்து விட்டார். என் கண் திறக்கப்பட்டது மட்டும் போதாது, என் கூட இருக்கிறவங்க கண்கள் திறக்கப்படணும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம கண்ணு திறக்கப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்க கண்ணு திறக்கப்படலைன்னா, நம்ம விசுவாசம் பேசுகிற இடத்துல நம்ம பக்கத்துல இருந்தே சொல்லுவாங்க, ஐயோ என்ன செய்வோம், ஐயோ இனி என்ன செய்வோம். ஒரு புருஷனும் மனைவியும் இருக்கிறாங்க. புருஷனுடைய கண்ணு திறக்கப்பட்டு மனைவியினுடைய கண்ணு திறக்கப்படலைன்னா அந்த விசுவாச ஓட்டம் தடுமாறி தானே போகும். புருஷன் விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும் போது, யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று புருஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும் போது மனைவி கூட இருந்துட்டு ஐயோன்னு சொல்லி, இப்படி அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃப்ரண்ட்ல பேக்ல
வெளியே பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். உடனே எலிசா, நீ எல்லாம் உனக்கெல்லாம் அதான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றது சொல்லுது பாரு. உனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம். சிலர் ஜெபம் பண்ண வருவாங்க பாருங்க, என் புருஷனுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. புருஷன்ட்ட நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லு. இந்த எலிசா அந்த வேலைக்காரன்ட்ட, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்துடணும். எனக்கு காட்டி கொடுத்துட்டீங்கப்பா, என்கிட்ட பேசுறீங்கப்பா, எனக்கு சொல்லிட்டீங்கப்பா. என் அழுகை இப்பொழுது மாறிட்டு. ஆனால் என் மனைவி அழுதுட்டு தானே இருக்கிறா, என் புருஷன் அழுதுட்டு தானே இருக்கிறான், என் கூட இருக்கிறவங்க அழுதுட்டு தானே இருக்கிறாங்க. இவர்கள் பார்க்கும்படிக்கு என்ன ஜெபங்க. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போதே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரோன்னா சொல்லி கொடுத்தார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு. அப்போ நான் என் தேவைக்காக ஜெபம் பண்ணும்போது என் கூட 10 பேரை கூப்பிடணும். அப்படி என் ஜெபம் இருக்குமானால் என் வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேற. எந்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்கள 10 பேர் பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது அப்படிதான் சொல்லி கொடுக்கிறார். அதனாலதான் எலிசாவுக்கு பயம் இல்லை. ரதங்கள் சுத்தி இருக்கும் போது எலிசா அமைதியா இருக்கிறார். இவன் கத்துறான், இனி என்ன செய்வோம், இனி என்ன செய்வோம். இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுடைய சவால் எங்க தெரியுமா? வீட்டில் தான். எங்க எல்லாம் அப்படி கழுத்தை நெருக்கிறது போல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது கர்த்தர் பார்த்துக்கொள்ளணும் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? முடியாது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் கண்ணம் திறந்ததும் நீங்க தானப்பா, என் கூட இருக்கிறவன் கண்ணையும் திறந்தருளும். அவன் அப்படி ஜெபித்த போது உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை, அப்ப வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுவதற்கு தாமதம் என்ன? இன்னும் திறக்கப்படாத காரணம் என்ன? எலிசா சொல்ல மாட்டீங்களே? ஆமென். என் கூட இருக்கிறவங்க கண்ணு திறக்கப்படும். என் கண் எப்படிங்க திறந்துச்சு? அவர் தானே திறந்தார். அப்ப நான் என்ன பண்ணணும்? நம்மளே டிசைட் பண்றது. இவரெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர், இவரெல்லாம் திருத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால். ஆமென். ஆண்டவரே ஆமென். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு நாள் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒரு வார்த்தை என்ன ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ணுச்சு. இயேசு பார்த்த விதம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பார்க்க வச்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் பார்க்கறது மாதிரி பார்க்க வைங்க. என்ன மட்டும் இல்லை, சர்ச்சையும் அப்படி பார்க்க வைங்க. ஆமாம். இந்த ஊழியத்தில் இது ஒரு சர்ச்சா நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை பேர் இதில் இருக்கிற தேவ திட்டத்தை பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறோம்? இந்த எலிசாவின் வேலைக்காரன் இருக்கிறான், கூட இருக்கிறான், என்ன வேணுமோ நான் செய்கிறேன். ஆனால் இந்த எலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது. தேவனுடைய திட்டம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் தெரியல. ஒரு பிரச்சனை வந்ததும் ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இனி என்னத்தை செய்வோம்? பயப்படாத. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்கள். இது தெரியணும்னா கண்கள் திறக்கப்பட வேண்டும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை உலகத்தின் பார்வையில் நம்ம தனியாளாதான் தெரிவோம்.
ஆனால் இத்தனை உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்த பிறகும் நீ இன்னைக்கும் நிக்க காரணம் என்ன? நீ இருக்கிற இடத்தை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை, இந்த வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ற, அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருப்பதாக. அடுத்த ஒரு செய்தியை கேளுங்க. இப்போ எத்தனை பேர் பார்க்கறாங்க? இப்போ அந்த இடத்துல எத்தனை பேருடைய கண்கள் திறந்திருக்கிறது? எலிசாவின் கண்கள் ஏற்கனவே, வேலைக்காரனுடைய கண்களும் இப்பொழுது திறந்திருக்கிறது. அடுத்த வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும். இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஒரு வீட்டில் இருக்கிற 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டா சத்ருவின் கண்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டுமானாலும், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்க வேண்டுமானாலும் உன் கண்கள் திறக்கப்பட வேண்டியது. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க ரீமா கலாரா இப்பொழுது அந்த கிரியை நடப்பதாக. உன் கண்கள் திறக்கப்படும் போது உன் சத்ருவின் கண்கள் அடைக்கப்படும். உன் கண்கள் திறக்கப்படும் போது ரீமா கலாரா, ஹல்லேலூயா, சத்ருவுக்கு வருவான், அவனுக்கு தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து லோத்து சோதோமை பார்க்கும்போது அவன் கண்களுக்கு அது கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சு. அவ்வளவுதான், கண் அடைக்கப்பட்டவனாய் போகிறான். அவன் வாதிக்கப்பட்ட போது தன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய தூதர்கள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் வர பாதத்தில் விழுந்து, என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டு எப்பொழுது தேவனை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டானோ அப்பொழுது அவனை நெருங்கின சோதோமின் பட்டணத்தாருக்கு குருட்டாட்டத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு குறிவைத்து தாக்குகிறானா? ஐயோ, என் வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை, ஏன் குறி வைத்து அடிக்கிறான்? கரெக்டா அடிக்கிறான். சிக்காகிறேன் எழும்புறேன், கரெக்டா குறி வச்சு அடிக்கிறான். அப்ப எங்க பிரச்சனை? அவனுக்கு கண்ணு கரெக்டா தெரியுது. ஆனா நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது அடுத்த ஒரு கிரியை நடக்கும். அதுவரை நம்மை பார்த்து அம்பு எய்து கொண்டிருந்தவனுடைய கண்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை. ஓ, thank you Holy Spirit, amen. உன் கண் திறக்கப்படும் போது இப்போ உன்னோடு போராடினவர்களை, சத்துரு உன் பக்கத்துல தான் இருப்பான், ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியாது. தாவீது சவுல் பக்கத்துல தான் என்ன, சவுல் பக்கத்துல இருக்கிற ஆயுதத்தை எடுக்கிறான், சவுல் பக்கத்துல இருந்து எடுத்துட்டு போறான். தெரியல. ஏன்? தாவீது ஜெபித்து கண்கள் திறக்கப்பட்டவன். எங்க சவுல் ஒரு ராஜா, அந்த பட்டணம் ஃபுல்லா தேடியும் தாவீதை பிடிக்கலையே, கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி சத்துருவின் கண்ணுக்கு மறைத்தார் பார்த்தீங்களா? சில நேரத்தில் நம்மள ஃப்ரெண்ட்ல கொடுப்பார். மோசைய பார்வோன் கையிலேயே கொடுத்தார், ஆனா திட்டத்தை மறைச்சார். திட்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த லைன் நதியிலேயே முங்கு. திட்டம் என்ன? இந்த நைல் நதியில இந்த குழந்தைய கொல்லணும்னு போட்டேல்ல, இந்த குழந்தைய வச்சு ஒன்ன இன்னொரு நதியில, அதுதான் சிவந்த சமுத்திரத்துல. அதனாலதான் மோசே பிறந்த போது அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று. ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்? அழகா இருக்கு. இது அப்படி இல்லை, அந்த பெற்றோருடைய கண்களை திறந்து காட்டி கொடுக்கிறார். டிவைன் பியூட்டி. இந்த குழந்தைக்கு உள்ள ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை தேவ திட்டத்தை வைத்து பார்த்தால் நம்ம கண்களுக்கு பிள்ளைங்க அழகா தெரிவாங்க. இந்த குழந்தை பிள்ளைகள் அப்படிதான் பார்க்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும்,
சுதந்திரம் பிள்ளைகளை மார்க்க வச்சு பிள்ளைகளை பார்க்காதீங்க. பிள்ளைங்க மேல எழுதப்பட்ட தேவ திட்டத்தை வைத்து பாருங்கள். உங்க பிள்ளைங்க உங்க கண்களுக்கு ரொம்ப அழகாய் தெரிவார்கள். 3 மாசம் பிள்ளையை மறைச்சு வைக்கிறாங்க. இந்த பெற்றோருக்கு தெரிந்த அந்த டிவைன் பியூட்டி, அந்த திவ்ய சௌந்தரியம், அப்போஸ்தலர் 7:20, இது யாருக்கு தெரியல தெரியுமா? பார்வோன் குமாரத்திக்கு தெரியல, பார்வோனுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா பார்வோன் குமாரத்தி இப்படி தோல்ல போட்டுடா, தூங்குடா. பார்வோன் அரண்மனையில தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறா. பட்சிக்கிறவனிடத்துல பட்சணத்தை கொடுக்கிறவர் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏங்க, ஆண்டவரை மாதிரி பெரிய தேவன் கிடையாது. ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு வல்லமை கிடையாது. அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் நிர்ணயித்தபடியே. பெற்றோருக்கு தெரிந்த அந்த திவ்ய சௌந்தரியம் பார்வோனுக்கு தெரியல. ஏன்? பெற்றோர் கண்கள் திறக்கப்பட்டது. பார்வோனுடைய கண்கள். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது என் பிள்ளைக்கு ஃபியூச்சர் எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். என் கண்களை திறந்திரலும் துறவு ஆகாருக்கே காட்டி கொடுத்த ஆபிரகாமின் சந்ததிக்கு காட்டி தர மாட்டாரா? ஆண்டவரே, என்னை நம்பி இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். என் கண்கள் திறக்கப்பட்டால் சத்ருவின் கண்கள் அடைக்கப்படும். எழுதுறவங்க இதை அழுத்தி எழுதுங்க, உங்க இருதயத்தில் எழுதுங்க. என் சத்துரு இன்னைக்கு குறி பார்த்து அடிக்க காரணம் என்ன? இதுவரை எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் வந்திருக்கிறான். எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் ஏற்கனவே திறக்கப்பட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. என் கண்கள் திறக்கப்பட்டான். என் கண்களை திறந்திரணும். நேரம் அதிகம் போகிறதுனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் சவுலை சந்திக்கிறார். அடி வாங்கிட்டு கண்ணு. இப்பொழுது அனனியாவை சவுலினிடத்தில் அனுப்புகிறார். அனுப்பும்போது 17வது வசனத்தில் அனனியா சவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியை உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். என்னை எதுக்கு அனுப்பினார் தெரியுமா? நீ பார்வையடையணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அப்படி சொல்லிட்டு அனனியா பவுல் மேல அப்படி கையை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இறங்கும்போது என்ன உண்டானது தெரியுமா? கண்ணில் இருந்த செதில்கள். இதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர், இன்னும் ஏதாவது செதில் இருக்குன்னா விழட்டும். அந்த செதில் விழுந்ததும் பவுலின் பார்வை மாறிட்டு, அதுவரை அவனுக்கு எது எது லாபமா தெரிஞ்சதோ அது எல்லாம் நஷ்டமா தெரிஞ்சது. அதுவரை அவனுக்கு எது எது நஷ்டமா தெரிஞ்சதோ அது எல்லாம் லாபமா தெரிஞ்சது. அதுவரை அவன் சபையை துன்பப்படுத்துவதை பெருசா பார்த்தா, அதன் பிறகு அவன் சபையை கட்டி எழுப்புவதை பெருசா பார்த்தான். நிறைய காரியத்தை நம்ம இன்னும் விடாம அவர் சொல்றார். பாரு, கோத்திரத்துல நானும் குறைஞ்சவன் கிடையாது, ஜாதியில நானும் குறைஞ்சவன் கிடையாது, படிப்புல நானும் குறைஞ்சவன் கிடையாது. பெருமை பாராட்டணும்னா மாம்சத்தின்படி எனக்கும் பாராட்டலாம். ஆனா எனக்கு எது எது லாபமா இருந்துச்சோ அதில் குப்பை. இதுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சு பவுல்?
கிஃப்ட் இல்லப்பா, என் கண்ணை நிறைய செதில் வந்து இப்படி ஒட்டி இருந்துச்சு. அநேக மாம்ச பெருமை, ஜாதி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமைன்னு நிறைய செதில் வந்து ஒட்டி இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, கிருபையா இறங்கி அந்த செதிலெல்லாம் கீழே விழுந்து பார்வை அடையும்படி செய்தார். பார்வை மாறினது, பாதை மாறினது. அவர் சொல்ற, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி. கண் திறந்தா பார்வை மாறும், பாதை மாறும், ஆசை மாறுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசை யாரு? ஆசை என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் தான் டாப்ல இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவன். நான் என்ன கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்க வரணும். சபையை அப்படிதான் கலங்கடித்து கொண்டிருந்தவன். இப்போ ஆசை என்ன தெரியுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து ரட்சகர் வர. இப்போ விஷன் மாறுது. எப்படி மாறுது? நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நான் இன்னும் அநித்தியமான இம்மைக்குரியதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் கண்ணில் என்ன இருக்கு தெரியுமா? செதில் இருக்கிறது. சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடையும் படிக்கும், நீ பரிசுத்த ஆவியை பெறும் படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார். பார்வை மாறினதோ, இப்படி பார்த்துட்டு இருந்தவன் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி பார்க்கும்போது சொல்றான், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்க லேசா லேசா அப்படி பிரச்சனை வரும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஏன்னா ஃபோக்கஸ் எங்க இருக்கு? ஒருத்தங்க பவுலை நிந்திச்சதும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க தூசியை தட்டி விட்டுட்டு வந்திருந்து அழுதாங்கன்னு, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன்னா ஃபோக்கஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை, மேலானவைகளை. என்னால ஏன் பார்க்க முடியல? என் கண்கள்ல நிறைய செதில் இருக்கு. ஆண்டவரே, பவுல் கண்ணில் இருந்து அந்த செதில் விழுந்தது போல என் கண்களில் இருக்கிற செதில் விழட்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களோடு பேசுறார்னா அது உங்களுக்கான வார்த்தை தான். காதினால கேட்டுட்டோம். என் செவிகளை திறந்தீர் என்று சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார். எப்போ அந்த செவியை திறக்கிறாரோ அடுத்த வசனத்தில் சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. பாருங்க, நம்ம காமனா ஒரு செய்தி கேட்டுட்டு இருப்போம். ஆனால் நமக்கான ரேமா வரும்போது நம்ம செவியை திறப்பார். திறக்கும்போது அதுக்கப்புறம் பேசுறது ஃபுல்லாக யாருக்காக தான் இருக்கும்? நமக்காக தான் இருக்கும். இப்படி செவியை திறந்து கேட்க வைத்தவர் கண்களை திறந்து காண வைக்காமல் இருப்பாரோ? ஆமென். என் கண்களை திறந்தரணும். எனக்கான துறவை நான் பார்க்கணும். நான் பார்த்தா மட்டும் போதாதுப்பா, என் கூட இருக்கிறவங்களும் பார்க்கணும். ஆண்டவரே, நான் பார்த்தா மட்டும் போதாது. சபையே, இந்த பட்டணத்திலே இன்னும் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க கண்ட இயேசுவை அவர்களும் காணும்படிக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியம். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்படாம எத்தனை பேர் இருப்பாங்க? ஆண்டவர்கிட்ட நீங்க அவங்கள்ட்ட சொன்னா மட்டும் போதாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
இவன் பார்க்கும்படி பர்டிகுலரா அந்த பர்சனை கை காட்டி சொல்றாரு எலிசா. அப்படி சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் தெரியாம, தாவீதின் மேல இருக்கிற தேவ திட்டம் தெரியாம அந்த குடும்பமே அவனை ஒதுக்கி 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 வச்சிருந்தாங்க. தாவீது எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார், எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனா ஒரு நாள் ஒரு 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 பெரிய யுத்த களத்தில் தாவீதை நிறுத்தி எல்லா கண்களுக்கு முன்பாய் காண்பித்து கொடுத்தார். ஃபியூச்சர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் தாவீது கிட்ட வந்தாங்களாம். தாவீதின் பெற்றோர் வந்தாங்க, தாவீதின் சகோதரர் வந்தாங்க. ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க கண்களை திறக்க சில யுத்த களத்தில் கொண்டு போய் விடுவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பவுலின் கண்கள் திறந்தது, ஆனா கூட இருக்கிற 275 பேர் கண்கள் திறக்கல. அதுக்காக பவுல் கையில கர்த்தர் ஒரு பாம்பை, சிலர் இருக்குது அப்படி யார் கண்ணையும் திறக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படியா? இல்ல, பாம்பு கடிச்சிட்டு போனா கூட வெளியே தெரியாது. சில பிரச்சனை இன்னொருத்தங்க பார்க்கறது வரைக்கும் நம்ம கையில என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இவன் தான் பாரு, இவன் தான் ஆளு பாரு, தொங்கிட்டு இருக்கும். பவுல் உதறினா கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்களா, பார்த்துட்டே இருக்கிறாங்களா. இப்போ அவன் வீக்கம் கொண்டு சாக போற பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்மளை சில கண்ணு வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நம்மளை பார்க்கறதுனாலே அவங்க கண்ணு திறக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இவன் எப்போ சாவா, இவன் பேர் எப்போ அழியோன்னு சிலர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவர்கள் கண்கள் திறப்பதாக. ஆமென். அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவன் இப்போ விழுவான், இவன் இப்போ சாவான் பார்த்துட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேறு சிந்தையாகி. உடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? தேவன்ட்டாங்க. சிலர் அப்படிதான், ஒண்ணு இந்த அர்த்தம் இல்லைன்னா தூக்குனா ஒரே அடியா தூக்குவாங்க, தாக்குனாலும் மொத்தமா முடிச்சிருவாங்க. நம்ம கரெக்டா நின்றணும். தூக்குனாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, தாக்குனாலும் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்ட அழைப்புள்ள தரிசனம் உள்ள கண் திறக்கப்பட்ட தேவ பிள்ளைய ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாலே அவங்க கண்ணு திறக்கப்படும். நம்புறீங்களா? இத நம்புறீங்களா? கர்த்தர் நம்மை விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் கூட இருக்கிறவங்க கண்களை திறந்தருளும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல். ஓ காதுகள் ரெண்டு கை அப்படி விரித்து உயர்த்தி, கண்கள் தூய்மையாக்கும் கண்கள் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் ஆண்டவரே. கண்கள். ஹல்லேலூயா. கர்த்தர். காதுகள் திறந்தருளும் காதுகள் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென் அப்பா. காதுகள். ஓ தேங்க் யூ ஃபாதர். அப்படியே ஒரு 2 நிமிடம் 2 கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவர் இந்த கேள்வியோட நிற்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், நான் பார்வையடைய வேண்டும்.
நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, நான் பார்வையடைய வேண்டும். எனக்காய் நீர் ஆயத்தம் பண்ணின நன்மையின் துறவை நான் காணும்படிக்கு, நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்து. ஆண்டவரே, அடுத்து என்னன்னு தெரியல. துறவுல இருக்கிற தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு, எண்ணெயும் வற்றி போச்சு, மாவும் குறைஞ்சு போச்சு. இனி 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 சாவா வாழ்வா என்கிற நிலையில் இருக்கிறோம். வாழ்வதற்கான ஒரு சொல்யூஷன் இல்லை. ஆமென். எனக்காய் நீர் ஆயத்தம் பண்ணின அந்த நன்மையின் துறவை காண என் கண்களை திறந்தருளோ, என் கண்களை திறந்தருளோ, என் கண்களை திறந்தருளோ, கண்களை திறந்தருளும். ஆண்டவர், இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா, இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் என் கூட இருக்கிறவங்க கண்கள் திறக்கப்படணும்னு விரும்புறீங்க? அவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இவங்க கண்களை திறந்தருளும். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களே, அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணது? இவங்க கண்களை திறந்தருளும். ஆமே, ஆமே. நீங்க விசுவாசத்தில் நிக்கிறீங்க. சர்ச்சில் வந்தா நிக்க முடியுது, வீட்டில் போனா நிக்க முடியல. ஏன்? அநேகர் கண்கள் இன்னும் திறக்கப்படாததுனால ஒரு சரியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிற உள்ளமே, ஆண்டவரிடத்துல கேளு. நீ நிற்பது ஒரு கட்டடத்துக்குள்ள அல்ல, அவர் பாதத்துல, அவர் சமூகத்துல, அவர் சமீபமா இருக்கையில் நீ நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, இந்த பர்சனுடைய கண்களை திறந்தருளும். கேளு. என் புருஷனுடைய கண்களை திறந்தருளும், என் மனைவியுடைய கண்களை திறந்தருளும். Thank you Father, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, அநித்தியமானவைகளை விட்டு நித்தியமானவைகளை நோக்கி இருப்பதற்கு தடையாய் என் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுவதாக. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, பார்க்க வேண்டியதை பார்க்காம, ஆமென், என் பார்வை வேற எங்கேயோ போவதற்கு காரணமாயிருக்கிற செதில்கள், செதில்கள் என் கண்களை விட்டு கீழே விழுவதாக, 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 விழுவதாக. ஓ, பிரகாசமுள்ள மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள். இதை சர்ச்சுக்குள்ள இருந்து மட்டுமல்ல, ஆங்காங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய், பலமாய், பலமாய் இறங்குவீராக, இறங்குவீராக. பிரகாசமுள்ள மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள். தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது, தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது. பிரகாசமுள்ள மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள். சத்துருவுக்கு நீ இடமில்லை, சத்துருவுக்கு நீ இடமில்லை. சத்துருவை குருட்டாட்டம் பிடிக்கிறது. சபையே, உன் கண்கள் தெளிவாகிறது. Thank you Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிரியைகளுக்காக நன்றி. அநேக கண்கள் திறக்கப்பட்டதற்காக, திறக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக, தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. Thank you Lord. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.